வனஜா, அம்மாக்கு எனக்கு காஃபி எடுத்துட்டு வா. ஏமா தங்கச்சி வீட்டுக்கு போனீங்களே, எல்லாரும் நல்லா இருக்காங்களா? தங்கச்சி பசங்க மாமா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மாப்பிளையோட அக்கா தான் அவ புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்காளாமா. அவளுக்கு அறிவு வேண்டாம். நம்ம ஒரு கொண்டாங்குடுத்தி கொடுத்துருக்கோம், எப்படி வந்து இப்படி இருக்கலாம், இனி ஒரு மருமக அந்த வீட்டில் இருக்கான்னு ஒரு கொஞ்சம் கூட அவளுக்கு அறிவுங்கிறதே இல்லை. வந்து பிள்ளைகளோட வந்து உட்காந்துட்டா. சரி விடுங்க, அது அவங்க வீட்டு நாயம். நம்ம ஏதாவது சொல்ல போனா அப்புறம் அவளுக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும். இதெல்லாம் நீ பெருசு பண்ணிட்டு இருக்காதமா. நான் ஒண்ணுமே சொல்லல, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். சரி இருப்பா, நான் சார்ஜ் போட்டு வச்சு அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் பேசலாம். காஃபி கேட்டனே, எங்க காஃபி? ஆமா, காஃபி ரொம்ப முக்கியம். உங்க அம்மா சொன்னாங்க கேட்டீங்களா? குழந்தைகளோட வந்து உங்க தங்கச்சி வீட்டுல மருமகனோட அக்கா உட்காந்துருக்காங்கம்மா. உங்க தங்கச்சி கோச்சிட்டு வந்து உங்க அம்மா வீட்டுல உட்காரும்போது உங்க அம்மா அது தெரியாது நம்ம வீட்டுல மருமக வாழ வந்திருக்கா இருக்கானே. அடுத்த வீட்டு பிள்ளைகளை மட்டும் வாயிலே பேசிடுவாங்க மாமியார். ஏன்னா அது அவங்க மகள் இல்ல, அதனால உங்களுக்கு வலிக்கும் போல. இதே எங்க அம்மா வந்து உங்க தங்கச்சி உட்காந்துருக்கிறது ஏதாவது தப்பி தவறி சொன்னா அம்மா சும்மா இருப்பாங்களா? அவங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தாலும் அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு கொண்டு வந்தா என் மகன் என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அவங்க மகன் அவங்க வீட்டுக்கு வராங்க. உங்க அம்மா தலையிட்டு எதுக்கு போறாங்க? போனா உங்க அம்மாக்கு மரியாதை அவ்வளவுதான். அதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அவங்க அந்த பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டாங்க. இப்போ நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் காஃபி காஃபி காஃபி. இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு அந்த காஃபி தான். உங்க அம்மாக்கு மகளுக்கு வந்தா ரத்தம், மகளுக்கு வந்தா வலி, மருமகளுக்கு வந்தா அது ஒரு சந்தோஷம்.